இருப்போமே. அவங்க போய் சொல்றாங்க, இவங்க திருடுறாங்க, இவங்க தப்பு பண்றாங்க, அவங்க அப்படி சொல்ல நாம நல்லவங்களா இருப்போமே. நம்ம பின்னாடி 40 பேர் வர வேணாம், 4 பேர் வந்தா போதும், நிச்சயம் வருவாங்க. ஏத்துக்கிறவங்க ஏத்துக்குவாங்க. ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்குவோம், மானை பிடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. இப்ப மான் பிடிக்க முடியுமா? நீங்க நடைமுறை பேசுறது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு மேடையில பேசுறேன். உங்களை மாதிரிதான் நானும் பயப்படவே மாட்டேன். ஏன்னா மனசுல கள்ளத்தனம், நம்ம எதுவும் தவறு செஞ்சாலும் எதுக்கும் பயப்படணும். எதுவுமே இல்லாதப்ப யாரும் எதுக்கும் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. அது எல்லாருக்குமே தான். பொய் சொல்லாம கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்களேன், சந்தோஷமா இருக்கும். இல்ல ஏதாவது 4 பேருக்கு நல்லது செஞ்சு பாருங்களேன், அதை விட சந்தோஷமா இருக்கும். பயமே இருக்காது. கழுத்துல 100 பவுன் நகையை போட்டு ஒரு 25 பவுன்ல ஒரு கழுத்துல நகையை போட்டுட்டு பஸ் இருந்தா பயமா தான் கிடக்கும். ஐயோ கொஞ்சம் அசந்து தூங்கணும், யாரும் அத்துட்டு போயிடுவாங்களோ, ஏதாவது பண்ணவங்க தூக்கம் வராது நிம்மதியா. பேசாம கழுத்து ஒரு பாசியை போட்டுவாங்க, நிம்மதியா தூங்கலாம். உள்ள வீட்டுல பணம் அடிக்கடி வச்சிருந்தா நிம்மதி இருக்காது. எங்க போய் திருவிழா சாமி கூட கையெடுத்து கும்பிட முடியாது. ஐயோ எங்க உள்ள யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. எதுவுமே நமக்கு தேவையானது மட்டும் வச்சிருக்க சந்தோஷமா இருக்கும். அப்ப அளவுக்கு மீறும் போது மனிதனுக்கு ஆபத்து வருகிறது. எதுவுமே பாசம் கூட அளவுக்கு மீறி பேசினா பயந்தா வந்துடும். இப்ப ஆரம்பத்துல எல்லாம் வயசான கொஞ்சம் பெரியவங்க தான், நல்லா வேறமானதான் கிராமத்துக்காரங்க தான் உட்காந்துருக்காங்க. ஆரம்ப காலத்துல சாப்பாடு எடுத்துக்குவோம். இன்னைக்கு சாப்பாடு வகை எடுத்துக்கோ. மானு பிடிக்கும்னு சொல்றாரு, மானு இப்ப பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன் நான் சில விஷயங்களை ஓங்கி பேசுறேன், எல்லாத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேன். அதனால சில விஷயங்கள் நான் பேசிதான் உண்மை இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சொல்லும் போது கொஞ்சம் கசப்பா இருக்கும், ஆனா உட்காந்து யோசிச்சா நல்லா இருக்கும். ஆரம்ப காலத்துல எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. ஒரு 15 வருஷம் தான், ரொம்ப 50 வருஷத்துக்கு முன்னாடியா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சாப்பாடு இருந்துச்சு. கம்பங்குழு, கேப்பங்குழு, இருக்கு சோள சோறு, வெள்ளை சோள சோறு, சாமச்சோறு, வரகு இதெல்லாம் இருந்துச்சு. சாப்பிட்டு 15 வயசு வரைக்கும். இப்ப இல்ல, வர்றவங்களோட தரமாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடும் போது மனிதன் திடகாத்திரமாக இருந்தார்கள். எதை வேணாலும் எதிர்க்கிற சக்தி இருந்துச்சு. வேட்டைக்கு போனாங்க, மானம் தூக்கிட்டு வந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, எல்லாம் இருந்துச்சு. இப்ப இல்லையே. என் சாமச்சோறு, இருங்கு சோள சோறு, வெள்ளை சோள சோறு, வரகு சோறு கடவுள் சாப்பிட கையை கட்டி போட்டுக்காரா? கிடையாது. நம்ம சோம்பேறித்தனம், நம்ம கஷ்டம். ஒண்ணு நைசரிசியா சாப்பிட்டு 198 பேருக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு. உண்மை அதுதான். அப்புறம் எங்கிட்ட போய் மானை பிடிக்கிறது. மானை கொஞ்ச நாள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் உண்மை. நல்ல திடகாத்திரமான சாப்பிட. நொறுங்க தின்னா 100 வயசுன்னு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. இப்ப பிள்ளைகள சொல்றது கிண்டல் பண்ணுங்க. 100 முறுக்கு வாங்கி நொறுக்கு தின்னா 100 வயசு வாழலாம். நல்ல அதாவது தானியங்கள் நல்லா உரல்ல போட்டு குத்தி நல்லா அதை சாப்பிட்டு தானியங்களை சாப்பிட்டோம்னா 100 வயசு வாழலாம். ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், குளிராது. இப்ப என்ன முடியல, தாங்க முடியாத நம்மளால கிடையாது. அப்ப அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி குறைய மக்கள் மனிதர்கள் மாறிவிட்டார்கள். மற்றபடி எல்லாம் இயற்கை அது பாட்டுக்கு. நீங்க சொன்ன மாதிரி எந்த விலங்கு ஜீவராசி எங்கேயும் போக கிடையாது. இப்ப மனிதர்கள் தான் என்ன மருத்துவமனை போய் நீங்க ஒரு வாரத்தில் உள்ள கேட்டுட்டு தான் இருந்தேன். எந்த ஜீவராசி மருத்துவமனைக்கு போறது கிடையாது, மனிதன் மட்டும் என் பயன். அப்ப வாழ்ந்தார்கள். அது மாதிரி பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலில் வச்சு வாச தொலைச்சு களம் சொல்லுவாங்க. கூட்டினாதான் அன்னைக்கு கூட்டணும், வாச தொலைச்சு கூட்ட பொம்பளைக்கு அடிவயிறு பெருக்காது. அதுதான் உண்மை. சும்மா பெரிய மனுஷன் அந்த காலத்துல விளையாட்டு சொல்ல கிடையாது. அம்மியில இழுத்து வச்சு 1 கிலோ போனாலும் உட்காந்து அரைச்சு குழம்பு வச்சாங்க. என்ன பார்த்தா அம்மத்தா மாறு மார்பகம் இறங்காமல் இருந்தது. உரலை உருட்டிட்டு பதக்கோ முக்குறனே சோளமோ கம்போ குத்த ஆரம்பிச்சாங்க. குத்திதான் சமைச்சாங்க. அதெல்லாம் ஒரு காலம் சந்தோஷமா இருந்துச்சு. இடை சின்னதான். உரல்ல உலகம் குடிச்சு குத்த அந்த இடை பொம்பளைக்கு சின்னதான். திருகல்ல திரிக்க கேப்பமாவும் வரகத்திற்கு அந்த புஜம் வலுவடையும். இல்லையே இப்ப அம்மத்தாமாரு காட்டுக்குள்ள போவாங்க, வயிற்று வலி மாசமா இருப்பாங்க, வயிற்று வலிச்சுன்னா தானா குழந்தை பிறகு அந்த கருக்கரை வலு தொப்புள் கொடி அறுத்து போட்டு பிள்ளைய துணியை சுத்தி வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வயிற்ற கிழிச்சாதான் புள்ள ஒண்ணு புரிஞ்சு 50,000 செலவு பண்ணல, அப்பங்க 50,000 செலவு பண்ணணும். இது யாருனால வந்தது? நம்மனால வந்ததுதான். இயற்கை மாறவில்லை. இயற்கை எதுவுமே மரங்கள் கனி கொடுக்க மறக்கவில்லை, செடிகள் மலர் கொடுப்பதை மறக்கவில்லை. மதது விலங்கினங்கள் அதை செய்ய சரியா மாறியது மனிதர்கள் தான். ஏன்? ஆசை. உங்களை மாதிரி ஆசை மான பிடிக்கணும் நிக்கிறீங்க பாருங்க. மனிதனுக்கு ஆசை வர வர ஆபத்துகள் அதிகம் வரும். வெடுவரை நம்மளை பொறுத்த வரைக்கும் இது போதும் நினைச்சோட சந்தோஷமா இருப்போம். கட்டியிருக்க நூல் பட போதுன்னா புருஷன் சந்தோஷமா இருப்பாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரி பட்டுச்செல்ல கட்டிருக்கா அப்படின்னு புருஷனை எடுத்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. புருஷன் ஏதாவது பிரார்த்தனை முடியாது, பொண்டாட்டிய சந்தோஷம் பண்ணுவாங்க, அடுத்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஆணும் சரி பெண்ணும் சரி, வழியில் கிடந்தால் எடு உடையவர் கேட்டால் கொடு என்பது பழமொழி. வழியில கிடக்கிறத கூட பார்க்காம சந்தோஷமா இருப்போம். இல்லையா தோப்புல தூங்குற மாங்காய் பிடிச்சி மறைச்சு வச்சா எப்படா பஞ்சாயத்து நிப்பாங்கன்னு படுத்தா தூக்கம் வராது. இதுதான் உண்மை. எதையும் நம்ம ஆசைப்படுறது கிடையாது. நமக்கு இந்த வாழ்க்கை போதும்னு நினைச்சிருக்கோம். நானு ஓடி வந்த மான உங்க மான ஒழிச்சு வச்சுட்டு உங்களுக்கு ஏமாத்துற எண்ணம் நமக்கு கிடையாது. ஐயா வேடுவரே, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏமாறவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு ஆளை ஏமாத்துறோம், நாளைக்கு நம்மளை ஏமாத்த போறோம் அர்த்தம். நீங்க ஏமாத்தாதான் நல்ல புண்ணியமா. அதனால மானுங்க கிடையாது. எப்படி வந்தீங்க அப்படியே போங்க பாப்போம்னு சொல்லிட்டு வெள்ளிமல சாரணியில வேகமாக ஓடி வந்து வெள்ளிமல சாரணியில வேகமாக ஓடி வந்த மாடு அது
பக்கம் அடிக்குது. அதுக்காக எல்லாரும் சொல்ல முடியுமா? பொம்பளை பிள்ளை பெத்தா தாய் பிள்ளைக்கு பால் கொடுத்தாதான் அந்த பிள்ளை வளரும். 30 நாளாவது இப்ப பால் கொடுத்தானே ஆகணும். சொல்லுங்க, மறுக்க முடியுமா? எதுலையுமே கலப்படம் கிடையாது. பாசம்ங்கிறது நம்ம பார்த்து வச்சுக்கிறது போதுதான். வாங்க பேசுங்க பார்க்கலாம். சரி, காண செய்யறவனுக்கு பல நாளா வேலையா, உடைக்கிறவனுக்கு ஒரு நொடி தான், ஒரு நிமிஷம் தான் பெருக்கிட்டு போயிருவேன். வெறும் பைய மாதிரி இரும்புக்கு சமாதானமா. அவனுக்கு தான் வித்தையும் இல்லை ஹீரோயும் இல்லையே. கட்டினவனுக்கு ஒரு கொண்டாட்டி, கட்டாதவனுக்கு கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு வீடு எந்த வீடு காலியா இருக்கோ அந்த வீட்டுல போய் குடி வந்து கொஞ்சம் கூட. ஆம்பளைகளுக்கு உலகமெல்லாம் வீடு, பொம்பளைகளுக்கு என்னதா? ஆம்பளைகளுக்கு உலகமெல்லாம் வீடு, பொம்பளைகளுக்கு புகுந்த வீடு பிறந்த வீடு 2 வீடு. அதுக்கு அங்கேயும் 2 வீடு தான். வீடே உலகம். இப்ப வாழ்க்கையை தொடங்குறது புருஷ முண்டாட்டி 2 பேர். ஆமா, வாழ்க்கையை தொடங்குறது புருஷ முண்டாட்டி 2 பேர். ஆமா. இப்ப ஒரு ஸ்கூட்டர் மாதிரி வச்சுக்கங்களேன். ஸ்கூட்டரு. ஆமா, ஸ்கூட்டர். அதுல பேக்கு வீலு கொண்டாட்டி அச்சானி அவன் தானே, குடும்பத்துக்கு அச்சானி அவன் தான். பேக்கு வீலு எவ்வளவு வேகமா சுத்தினாலும் சரி பிரண்டு விழ முந்த முடியாது. பேக்கு வீலு எவ்வளவு வேகமா சுத்தினாலும் சரி பிரண்டு விழ முந்த முடியாது. ஆம்பளை நினைச்சா நாங்க பொம்பளை ஆயிடுவோம், ஆம்பளை நினைச்சா பொம்பளை ஆயிடுவோம். பொம்பளை கண்டிப்பா ஆம்பளை ஆகவே முடியாது. நாய் வாழை ஆட்டலாம், நாய் வாழை ஆட்ட முடியாது. பாத்துக்கீங்களா? நாய் வாழை ஆட்டலாங்க, வாழை நாய் ஆட்ட முடியாது. அங்கே எனக்கு இப்ப ஸ்கூட்டர் மாதிரி புரிஞ்ச மாட்டேன் 2 பேரு. அப்ப பேக்கு வீலு பஞ்சரா போனாலும் வண்டி ஓடாது, பிரண்டு வீலு பஞ்சரா போனாலும் வண்டி ஓடாது. ரொம்ப சிரமம். அப்ப ஆம்பளை இல்லைனாலும் குடும்பம் ஓடாது, பொம்பளை இல்லைனாலும் குடும்பம் ஓடாது. ரொம்ப சிரமம் தான் வாழ்க்கையில, ரொம்ப சிரமம். அப்ப இப்ப நம்ம ஆம்பளைல பேக்கு வீல் மாதிரி. அப்ப ஸ்கூட்டருக்கு எப்போதும் ஸ்டெப்னி தேவைப்படும். வச்சுக்கணும் இல்லையா? பக்கம் பாதுகாப்பா வச்சுக்கணும் இல்லையா? அழகே வண்டிக்கு வச்சிருக்கியாப்ப இருக்கு, புதுமையிலா இருக்குதுங்க, ஓட்டவே இல்லை. இப்ப நான் ஸ்டெப்னி வச்சிருக்கேன். ஆமா, நீங்க வச்சுக்கிறீங்களா? நான் வச்சிருக்கேங்க ஸ்டெப்னி. ஆமா, வண்டி எப்படி ஓட்டிடுவேன். நீங்க ஸ்டெப்னி யோசனை ஒண்ணும். காரணம் இந்த சமூகம் வந்து எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்லி பின்னாடி இருந்து ஓடுறான், அவ்வளவுதான். எல்லாரும் ஓடுறோம்னு சொல்லி எல்லாரும் ஓடுறாங்க, அவரை நம்மளும் ஓடி ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஓடுறான். ஆனா ஓடுறவன் திரும்பி பார்த்தானது எதுக்குடா நம்ம ஓடுறோம்னு நினைச்சான்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதோட நம்மளாம் ஓடி ஆகணுமே அப்படின்னு நினைச்சா ஓடுறோம். காசு சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது ஒண்ணும் இல்லைங்க. கல்லுக்குள்ள இருக்க தேர, கல்லுக்குள்ள இருக்க தேர அதுக்கு யார் ஓடுறது? கல்லுக்குள்ள இருக்க தேர தவளை தாங்க இருக்கு. அந்த கல்லுக்குள்ள இருக்க தவளைக்கு யாரு ஏற ஓடுறதுன்னு என்னங்க? நம்ம தான் தேடுறோம். எங்கே சொத்து எவ்வளவு பணம் வந்தாலும் இப்ப ஐயோ பத்தாது 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 பத்தாதுன்னு எங்கேதான் கொண்டு வரோம். என்னையா வரையிலேயே அம்மனமா தான் வந்தோம், போகையிலேயே அம்மனமா தான் போறோம். இந்த வாழ்றது கொஞ்ச நாள், அது பூவாகவோ பிஞ்சாகவோ காயாவோ கனியாவோ அது எந்த இடத்துல போகும் நமக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு இந்த பொழப்பு? ஒண்ணு வேண்டாங்க. இப்ப நீங்க ஒரு டீ எனக்கு வாங்கி தந்தீங்கன்னு வச்சுங்க, அழகு என்னப்பா ஆளக்காம எங்கேயா இருந்த, ஊர்ல இருக்கியா, என்னப்பா புள்ள விட்டியா நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். என்ன வேலை செய்யுது அந்த டீ? ஒரு டீ வேலை செய்யுது. ஏன் புள்ள விட்டு முடியல, நான் காசு கொடுத்து காப்பாத்த போறேன் உடனே. இதே சமயத்துல ஒரு கோட்டர் வாங்கி தந்தீங்கன்னு வச்சுக்கிறேன், அந்த பொம்பளை புள்ள என்ன பேசுதோ அதை வச்சு நான் மறுக்கணும். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். ஆமா, அந்த பெரிய பெரிய ராமே அங்கே போனேன், வந்து பாஞ்சாலி இங்கே போனேன், அங்க சேலையை பிடிச்சி இழுத்தாங்க வச்சாங்க. இந்த வண்டிக்குள்ள நாங்க செட்டப் பண்ணி வந்துடுறாங்க இந்த வரையில. அந்த வண்டி இங்கே சண்டை கொடுக்கணுமா போடுறது. ராமன் தாண்டி
வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. இங்க உள்ள போய் நல்லா நடத்திக்கிறவா. ஏமாந்தாங்களா அப்படின்னு உள்ள இந்த இந்த படத்துக்கு வேற கருத்தை கூட ஜாகரம் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக. ஆமா ஆமா, அதுக்கு வேற போல மனசுல என்ன இருக்க எடுத்து பேசணும், தெரிஞ்சதை பேசணும், தெரியலையா பேசாம விட்டுறணும், விட்டுறணும். நாமளும் முட்டாளாய் இருக்கிறவனே முட்டாளாக்குறது கண்டிப்பா கூடாத ஒன்று. ஆனா அந்த வகையில உங்களுக்கு ரொம்ப பெருமை, எனக்கு பெருமையா இருக்கு. நீ அப்புறம் என்ன எடுத்தாலும் சரி, நீ என்ன பேசினாலும் என்னை போடாதான்னு திட்டு, அது தப்பே கிடையாது. என்ன பேசத்துக்கு திட்டு, அது மாதிரி அதுக்கு மறுப்பு கொடுக்க நான் காத்திருக்கிறேன். என்ன பேசினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, வாங்க பேசுங்க, இல்லையா பிடிச்சிட்டு ஆரம்பிட்டு புள்ளிய வைங்க பார்க்கலாம். சொல்லுமா காரம், சொல்லுமா நீ வாய் முடுப்பா குடும்பம் நடந்துட்டுமா காரம் சொல்லுமா. ஒரு வார்த்தை சொன்னாரு, வண்டிக்கு வந்து முன்னாடி ஒரு சக்கரம் இருக்கும், பின்னாடி ஒரு சக்கரம் இருக்கும். பின்னாடி உள்ளது வந்து பழுதடைஞ்சிட்டாலும் முன்னாடி போகாது, முன்னாடி பழுஞ்சிட்டாலும் அந்த வண்டியை தூக்கி போட்டு போகணும். நான் ஸ்டெப்னி வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன, இன்னொன்னு வச்சிருக்கேன் நீ வச்சிருக்கியான்னு கேட்டேன். வண்டியில சுகமா போகணும்னு நினைக்கிறதாங்க ஸ்டெப்னி வச்சுக்குவாங்க, சரிங்களா? நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்ப உள்ள வண்டிக்கு தானே ஸ்டெப்னி தேவை. இப்ப உள்ள வண்டிக்கு, மாட்டு வண்டிக்கு ஏதாவது ஸ்டெப்னி வச்சிருக்கீங்களா? சக்கரத்துக்கு பின்னாடி கட்டிவிட்டு போவீங்களா? ஆகாது அது. ஏன்னா அதுவா வந்து உழைப்பு. அந்த முன்னாடி உள்ள மாடு நல்ல மாடா வாங்கி போட்டு காங்கைய காளையா 2 காளையை வாங்கி போட்டுவிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சா வருஷத்துக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அப்ப வாங்குற காலை பிடிக்கிறத பொறுத்து அப்பதான வண்டி. அதுக்கு போய் ஸ்டெப்னி மாடு இருக்கும்போது 2 ஸ்டெப்னி மாடு கூட கூட்டிட்டே போறோம். ஏப்பா ஒரு மாடு, ஏப்பா ஸ்டெப்னி, எப்பா புண்ணியவானே ஸ்டெப்னி. இதெல்லாம் எகத்தால உள்ள அவளை எகத்தால பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒட்டிக்கிறேன் நிப்பாட்டு, வண்டியை பஞ்சராம ஓடுற மனுஷன். அப்ப மாட்டு இது எப்படி வந்துச்சுன்னா, ஆரம்பத்துல வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பணமட்டை வண்டி ஓட்டுங்க. பணமட்டை 2 நொங்கு வண்டி திங்குவாங்க பாருங்க. நானும் கிராமம் படிச்சதான், சென்னை கிராமத்துல வளர்ந்த பொழுது ஒரு 15 வயசு வரைக்கும் திண்டுக்கல் பக்கத்துல 5 படிங்க கிராமத்துல வளர்ந்தேன். அம்மா அப்பாலாம் எனக்கு கிடையாது, பாட்டி தான் வச்சு வளர்த்தாங்க. பழங்காலத்து பூரா சொல்லிக்குவேன் சொல்லுவாங்க. ஒருத்தர் கிண்டல் அடிப்பாங்க. எங்கால பயங்கரமான ஆளுங்க. அவர் சொன்ன மாதிரி முன்னாடி பின்னாடி பேசல பயங்கரமான ஆளுங்க. ஒருத்தர் போய் நடைமுறை பேசி கோச்சுக்காதீங்க போங்க. அந்த வழியை பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பார்க்குறீங்க. போங்க சும்மா போங்க, நீ போங்க. தானே வழி மாறி நிற்கிறீங்க. சின்ன கதை கோச்சுக்க மாட்டாரு நினைக்கிறேன். அதோட முடிச்சுக்கிறேன். நான் என்ன பாவம் பணியில எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் 10 மெல்ல. ஒரு உலகம் சொல்றாரு. என்ன அதான் உலகம், இது கதையில இதுதான் இன்னைக்கு உலகம். ஒரு காட்டுல குளம் இருந்திருக்கு. குளத்துல ஒரு முதலை இருந்திருக்கு. முதலைக்கு 3 அறிவு தான். அதுக்கு மரமெல்லாம் ஏற தெரியாது. குளத்தங்கையில ஒரு நவா மரத்துல குரங்குக்கு 5 அறிவு. குளத்துக்குள்ள எதுவுமே இல்ல. எவ்வளவு நாளைக்கு குளத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? மழை பெஞ்சா தண்ணி திங்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணும் இல்ல. இந்த குரங்கு முதல்ல நினைச்சு பசியில வாடி இருக்கு. மரத்தை அண்ணாதான் நவாப்பழம் பழுத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த குரங்கு பறிச்சு போய் சாப்பிட்டு இருக்கு. முதல்ல சொல்லிச்சான், ஏன் நீ நவாப்பழம் பறிச்சா எனக்கு பசியோட இருக்கேன், கொஞ்சம் பறிச்சு போடுன்னு சொல்லிச்சான். குரங்கு பாவம், இதுக்குதான் மரத்துல ஏற தெரியாது அப்படின்னு நவாப்பழம் பறிச்சு போட தின்னொன்ன முதல்ல கொளுத்துருச்சு. 2 கொளுத்தா வளையில தங்கமா எடுத்து வடச்சையில போட்டு வறுத்துறணும். கொளுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடிச்சேரி புடிச்சிடாங்க சரியா. அது பொண்டாட்டியா இருந்தாலும் யாரா இருந்தாங்க கொளுத்தா புடிச்சிடணும் ஒரே பிடியா. அடுத்த பிடி தாங்க விட முடியாம. அப்ப என்ன கொளுத்துருச்சு.
நினைச்சிருக்கு இந்த குரங்கு இந்த நம்பா பழம் மேல ருசியா இருக்கு, இந்த குரங்க கொண்டு இந்த குடலை தின்னா ருசியா இருக்குன்னு கணக்கு போட ஆரம்பிச்சிச்சு. அப்ப பேசா மெதுவா குரங்கே இறங்கி வா, நம்ம தண்ணியில விளையாடுவோம்னு சொல்ல குரங்கு கடை போனேன். நமக்கு நீச்சல் எல்லாம் தெரியாதுப்பா, மரத்துக்கு வர நான் தாழ்வு அவ்வளவு எனக்கு தெரியுமில்ல நீச்சல், நம்ம பலர் பறிச்சு போட்டிக்கல முதுல ஏறி உட்காந்துக்க, ரெண்டு சுத்தி குழந்தை இறக்கி விடுறேன்னு சொல்ல நம்பி குரங்கு ஏறி உட்காந்துருச்சு. முதுல ஏறி உட்காந்து அந்த முதல்ல சுத்தி நடுக்குளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. நடுக்குளத்துக்கு போன சிரிச்சுச்சான். முதல்ல என்ன சிரிக்கன்னு கேட்ட, கூறு கட்ட குரங்கே, நான் கூப்பிட்டேன் வந்து என் முதல ஏறி உட்காந்துருக்கேன், உன்னை கொண்டு போ உழவு திங்க போறேன்னுச்சான். அப்பதான் குரங்கு சிரிச்சிருக்கு. நீ ஏன் சிரிக்கேன்னு கேட்டுச்சான். அப்பதான் சொல்லிச்சான் குரங்கு, அட போங்கண்ணே, பாம்பா இருந்தாலும் பள்ளியா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் பூச்சியா இருந்தாலும் பிறப்புனா இறப்புங்கிறது நியாயம் தானே, நமக்கு சாகுற பத்தி தான் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்த்து குடலை கழுவி மரத்துல காயப்பட்டு வந்திருக்கேன், குடலை கழுவி மரத்துல, இதுக்கு 3 அறிவு தானே முதலைக்கு, நம்பிருச்சு. அப்படியா போய் எடுத்துட்டு வந்து கரையில விட்டுருச்சான். விறுவிறு ஏறி மரத்துல போய் கேட்டுச்சு. அப்பதான் குரங்கு கேட்டிருக்கு, முட்டாள் முதலையே, உனக்கு போனா போயிட்டு போது நீ பசியோட இருக்க, ஐயோ போவேன் இறக்கப்படுதான் நவாப்பழம் பறிச்சு போட்டேன், உன் கொழுப்பு நீ என் குடலை திங்கமே ஆசைப்பட்டேன், பாரு குடல் இங்கதான் இருக்கு, எங்க நீ தைரியமான ஆள் போய் ஏறி வந்து எடுத்துன்னு முடியல, மரத்துல தான் ஏற முடியல. இது கதை, இது கதையில, இதுதான் இன்னைக்கு உலகம், இதுதான் உலகம். குரங்கு மாதிரி மனுஷன் இருக்கான், ஏன் முதல்ல மாதிரி மனுஷன் இருக்கான், ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. நம்ம சுதாரிச்சுக்கணும். ஓடுற எலி இருக்க வீட்டு பூனை இருக்க வீட்டுல எலி புள்ள பேரை வைத்து எடுக்கணும், அப்பதான் அது சாமர்த்தியம். அது மாதிரி சுதாரிச்சுக்கங்க, நல்லபடியா வாழ்ந்துக்கங்க. இதுதான் வாழ்க்கை. யாரையும் நம்ம குறை சொல்லி ஏமாத்தி விட்டாங்க, நம்ம சுதாரிச்சுக்கணும். சீட்டு பணங்கன்னா கட்டி ஓடதான் செய்வேன். ஏன் கொண்டு போய் அந்த காலத்துல அம்மத்தான் உண்டியில போட்டாங்கல்ல, அது மாதிரி பேக்ல போட்டு நகை வாங்கி போடு, நிலத்தை வாங்கி போடுங்க. இது மானுக்கு ஆமா சரி மங்கைக்கு மறுபேர் பெண் அல்லவா? ஆமா. என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையே. என்ன கண்ண தெரியல? ஏன் அப்படி தொலாவிட்டா வந்து அழகிறேன்? அப்புறம் நான் அரவிந்த் போக சொல்றீங்களா நீங்க? என்ன உறவுன்னு என்ன கேக்குறேன்? நீ அடங்கு அடங்கு. ஆமா. நான் தான் கண்ணு அத்தா. நான் ஏத்துக்கணும். அத்தா. ஆமா அத்தை எடுத்து கொண்டு வரீங்க. பச்சவாக தீராதடி பச்சாங்குடி பாராதே அந்த ஊசப்பா அந்த பச்சவாக தீராதடி பச்சாங்குடி வள்ளிக்கு ஒரு சொன்னார் போட்டு இல்லைன்னா அழுகுறோம். பச்சப்பாக தீராதடி பச்சாங்குடி பாராதடி கோவிலே
என்டர்டைன்மெண்ட் கமிட்டியார் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒரு அரை மணி நேரம் பேசணும், சும்மா இல்ல. எதுக்காக தெரியுமா லேட்டா போட்டாங்க? என்ன வர சுவாமி, தாங்கள் ஏற்கனவே தேவி என்ற மனைவியாகப்பட்டவர் இருக்கிறார். தாரத்திலும் தரத்திலும் அவர் முதலிடமாக இருந்தாலும் அவரை தாங்கள் இடதுபுறத்திலே வைத்திருக்கிறீர்கள். ஒரு ஆண்மகனுக்கு மனைவிக்கு உரிய இடம் வலதுபுறத்தை வள்ளிக்கு கொடுத்து இன்று முதல் இப்பொழுது முதல் வையகத்தனைவர் வள்ளி தெய்வானை சுபமிட்டு வழங்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நலமோடு சுகமாக சண்டை சச்சரவு இல்லாமல் இயற்கையை பேரவில் தப்பித்து நோய் நொடி இல்லாமல் மழை நன்றாக பொழிந்து வெள்ளாமை பெருகி சந்தோஷமாக வாழ வேண்டும். சுவாமி, மக்கள் எல்லாரும் அருள் கொடுங்கள். அப்படியே அகட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக. ஒரு அண்ணன் சேர் எடுத்துக்கிட்டு போறாரு, ஆளை பிடிச்சுக்கிட்டாரு. நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்ய வேணும், ஒரு செழிக்க வேணும், கலத்தங்கமே ஊராட வாழ வேணும். பட்டிப்பறிகளும் வாழ்வான முக்க வேணும், பட்டிப்பறிகளும் வாழ்வான முக்க வேணும், ஒரு என்னொரு நீர் கலத்தங்கமே அறுவதை வாழ வேணும். ஜய மக்களோ ராஜ முலகே